வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக கரூரில் 30 விழா நடந்து முடிஞ்சிச்சு. அந்த விழா எப்படி முடிஞ்சிச்சு எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஈக்குவலாக தமிழர் வீட்டுகளுக்கு ஈக்குவலாக கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு கடைசியில். ஆனால் இந்த ட்ரோல் மெட்டீரியலாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வேற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஸ்டாவில் பிரபலமானவங்கள பேச சொல்லி காசு கொடுத்து பேச சொல்லி கரூரில் பயங்கரமான ஒரு சம்பவம் வந்துச்சான் அப்படின்னு ஒரே டைலாக்கு ஒரு 10 பேருக்கு காசு கொடுத்து அதே டைலாக்கு மாறவே இல்லை. ஆனால் இது நிறைய பேர் கண்டுபிடிச்சி கிண்டல் பண்ணாங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் ஷேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலை புரிய விட மாட்டோம். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் ஷேர் போட்டோம் இடமே இல்லாம 1 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் ஷேர் போட்டோம் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்ட். பார்த்தீங்களா வீடியோவை? கரூரில் பயங்கரமான சம்பவம் நடந்துச்சா. 1 லட்சம் ஷேர் போட்டு 1.5 லட்சம் பேர் வெளியே இருந்தாங்களா. இவங்க போய் பார்த்தாங்களா? ஒரே டைலாக்கை எல்லாத்தையும் கொடுத்து பேச வச்சுக்கான். அங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வேறு டைலாக் கொடுத்து வேறு ஆள் பேசினாங்கன்னா இந்நேரம் மாட்டிக்க மாட்டாங்க. இந்த அசிங்கம் எங்களுக்கு தேவையா? இன்ஸ்டாவில் போய் பிரபலமாயிட்டு எங்கேயோ லைஃப்பில் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னு நினச்சாங்க. கடைசியில் இவங்க இப்படி மாட்டிக்கிட்டாங்க. அதேமாரி நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் அன்ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இது உங்களுக்கு தேவையா? இந்த அவமானம் தேவையா? ஒழுங்காக வீடியோ போட்டோமா நம்மளுக்கு வியூஸ் வருதா காசு வருதா அப்படின்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். எதுக்கு இந்த வேலை? பாவம், தேவையில்லாத வேலை. உங்கள் லைஃபே போயிடும். இனிமேல் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே போயிடும்.